வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு சேர்த்த மோர் குழம்பு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் நிறைய மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கை வேக வைக்கும்போது ரொம்ப வேக வைக்கணும் தேவையில்லை. 3/4 பங்கு வேக வச்சா போதும், இல்லைன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். இந்த சேப்பங்கிழங்கை நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதோடைய தொலியெல்லாம் உரிச்சிட்டு நம்ம அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மோர் குழம்புக்கு சேப்பங்கிழங்கை நல்லா வேக வச்சு தொலியெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறின இந்த துவரம் பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டும் 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குது. வாங்க குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். இப்போ மண் சட்டி வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சேப்பங்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சேப்பங்கிழங்கை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய், சீரகம், இந்த பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். அகெயின் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் தாளித்து இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.